மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். காப்போதா உயர்தரத்திலே சிறுகதை எனும் பாடப்பகுதி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தியாகம் எனும் சிறுகதையிலே இறுதி பரப்பிற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சோமசுந்தரம் பிள்ளை கதையிலே பெறத்தக்க முக்கியத்துவம் எனும் வினாவானது இறுதி வகுப்பிலே அவதானிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து சண்முகம் பிள்ளை பெறத்தக்க முக்கியத்துவம் எனும் வினாவினை அவதானிப்போம். தியாகம் எனும் சிறுகதையிலே தியாகம் எனும் சிறுகதையிலே சண்முகம் பிள்ளை பெறத்தக்க தியாகம் எனும் சிறுகதையிலே பிரதான கதாபாத்திரமாகிய கதிரேசன் செட்டியார் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றாரோ அவருடைய இயல்பு, அதாவது தியாக உணர்வினை வெளிக்காட்டத்தக்க சிறந்த கருவிகளாக விளங்குகின்ற சோமசுந்தரம் பிள்ளை மற்றும் சண்முகம் பிள்ளை ஆகிய கதாபாத்திரங்களும் பிரதான இடத்தினை வகிக்கின்றன. அந்த வகையிலே சோமசுந்தரம் பிள்ளையின் தியாக உணர்வானது எவ்வாறாக வெளிப்பட்டு நிற்கின்றது என்பதனை கடந்த வகுப்பிலே அவதானித்திருந்தோம். அதனை தொடர்ந்து இன்றைய வகுப்பிலே சண்முகம் பிள்ளை பெறத்தக்க முக்கியத்துவம் எவ்வாறாக அமைகின்றது என்பதனை அவதானிக்க வேண்டிய தேவை எழுகின்றது. அந்த அடிப்படையிலே சோமசுந்தரம் பிள்ளை கதிரேசன் செட்டியாருக்கு எத்தகைய உறவினை கொண்டிருந்தார்? அந்த கடையிலே 30 வருட காலமாக வேலை செய்யக்கூடிய கணக்கு பிள்ளையாக இருந்திருக்கின்றார். இவரை போலதான் சண்முகம் பிள்ளையும் கதிரேசன் செட்டியாருக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக காணப்படுகின்றார். அது எவ்வாறாக என்று பார்க்கின்ற போது கடைக்கு மாதத்தில் 10 நாட்களாவது வருகை தந்து சிறிது நேரமாவது கதிரேசன் செட்டியாருடன் உட்கார்ந்து பேசிவிட்டு செல்லுகின்ற வழக்கத்தினை உடைய நண்பராக விளங்குகின்றார் சண்முகம் பிள்ளை. சண்முகம் பிள்ளை கடைக்கு வருகின்ற போதெல்லாம் கூட கதிரேசன் செட்டியார் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த கதிரேசன் செட்டியாருக்கு அவருடைய பேச்சுக்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துக் கொள்வதற்குரிய ஒரு உகந்த கதாபாத்திரமாக இங்கே சண்முகம் பிள்ளை விளங்குகின்றார். இவ்வாறாக சண்முகம் பிள்ளை கடைக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் கடை பையன்கள், அதாவது ஊழியர்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் பிரச்சனை மூழுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை விலக்கி விடுவதற்கு சோமசுந்தரம் பிள்ளை இருக்கின்றார். ஆனால் ஒரு பிரச்சனை, அதாவது தங்கள் மீது ஒரு கோபத்தினை வெளிப்படுத்துவதற்கு உரிய கோபம் ஏற்படாமல் இருப்பதற்கும் அந்த கோபத்தினை தடுப்பதற்கும் உரிய காரணிகளாக இங்க சண்முகம் பிள்ளை விளங்குகின்றார். கோபம் ஏற்படுகின்ற போது அதனை தணிப்பதற்கு சோமசுந்தரம் பிள்ளை எவ்வாறாக விளங்குகின்றாரோ அதுபோல அந்த கோபமே வராமல் இருப்பதற்குரிய காரணியாக சண்முகம் பிள்ளை விளங்குகின்றார். ஏனென்று சொன்னால் சண்முகம் பிள்ளை வருகின்ற போதெல்லாம் அவர், அதாவது கதிரேசன் செட்டியார் தனது பேச்சுக்களை தற்காலிகமாக நிறுத்தி கொள்ளுகின்றார். அது மட்டுமன்றி சண்முகம் பிள்ளை ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்கின்றார், எப்போது பார்த்தாலும் அவனையாவது நிப்பாட்டி வச்சு பொறிவீங்களோ, கொஞ்சம் அன்பா ஆதரவாத்தான் பேசி பார்க்கலாமே என்று சொல்லி பேசுகின்றார். அப்போது கூறுகின்றார் கதிரேசன் செட்டியார், அன்பா ஆதரவா இல்லை என்று சொன்னால் இப்படி பேசுவேனா? அவர்கள் விருத்திக்கு வர வேண்டும், பையன்கள் விருத்திக்கு வரணும் என்று தானே தொண்டை தண்ணி வத்த கத்தி கொண்டு இருக்கின்றேன், கத்தி கத்தி உசிரே போக போகுது என்று சொல்லுகின்றார். இங்கே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வு வெளிப்பட்டு நிற்கின்றது. இந்த வாசகமானது வெளிப்படுவதால் தான் அவருடைய தியாக உணர்வானது வெளிப்பட்டு நிற்கின்றது. ஆகவே இந்த வாசகம் கதிரேசன் செட்டியாரின் வாயிலிருந்து உதிர காரணமாக அமைவது சண்முகம் பிள்ளை. ஆகவே சண்முகம் பிள்ளை கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது வெளிப்படத்தக்க ஒரு சிறந்த கருவியாக விளங்குகின்றார். அது மட்டுமன்றி நியாயங்களை எடுத்துரைக்கத்தக்க பண்பு கொண்டவராக சண்முகம் பிள்ளை விளங்குகின்றார். கதிரேசன் செட்டியார் எவ்வளவுதான் சரியாக வேலையை செய்தாலும் கூட அதில் தவறுகளை கண்டுபிடிப்பவராக விளங்குகின்றார். இந்நிலையிலே சண்முகவள்ளியம்மன் கோவில் திருவிழாவிற்கு ஊழியர்கள் அனுமதி கேட்காமல் கடையிலே நின்ற போது அதற்கு கதிரேசன் செட்டியார் பேசுகின்றார், உங்களுக்கு கோவில் குளம் இல்லையோ என்று சொல்லி பேசுகின்ற போது இதில் சற்றும் நியாயம் இல்லையே என
சண்முகம் பிள்ளைக்கு தோன்றுகின்றது. அப்போது அவர் கூறுகின்றார், முதலாளி சொன்னால் தானே, முதலாளி சொல்லாமல் எப்படி கடைய போட்டுட்டு சாமி பார்க்க போக முடியும்? உங்களுடைய பேச்சிலே நியாயம் இல்லையே என்று சொல்லி கதிரேசன் செட்டியாரை நோக்கி சண்முகம் பிள்ளை கூறுகின்றார். இங்கே நியாயத்தை எடுத்துரைக்கத்தக்க தன்மை கொண்டவராக சண்முகம் பிள்ளை விளங்குகின்றார். அது மட்டுமன்றி சண்முகம் பிள்ளையானவர் கதிரேசன் செட்டியாரின் உடல் நலனிலே அதிக அக்கறை கொண்டவராக விளங்குகின்றார். எவ்வாறு என்று சொன்னால், இங்கே கதிரேசன் செட்டியார் கூறுகின்றார், என்னுடைய உடல் நலனையும் கருத்தில் கொள்ளாமல் அவர்களுடைய விருத்திக்காக கத்துகிறேன் என்று சொல்லி சொன்ன போது அங்கே சண்முகம் பிள்ளை சொல்வதாவது, உடல் எவ்வளவு காலம்தான் தாங்கும், சரி உடம்பு இனி எவ்வளவு காலம்தான் தாங்கும், நமக்கு தொண்டையை வெண்கலத்திலா பகவான் படைத்திருக்கின்றார் என்னும் கூற்றானது கதிரேசன் செட்டியாரின் சண்முகம் பிள்ளை கொண்டிருந்த அந்த அக்கறையானது வெளிப்படத்தக்க சந்தர்ப்பமாக அமைகின்றது. அந்த வகையிலே கதிரேசன் செட்டியார் ஊழியர்களின் நலனில் கொண்டுள்ள அந்த தியாக உணர்வானது வெளிப்படுத்துவதற்குரிய சிறந்த கருவியாக சண்முகம் பிள்ளை விளங்குகின்றார் என்பதுதான் இங்கே பிரதானமாக நாம் அவதானிக்கக்கூடிய விடயம். ஆகவே தியாகம் எனும் சிறுகதையிலே சண்முகம் பிள்ளை பெறத்தக்க முக்கியத்துவம் எனும் வினாவிற்குரிய விடையாக கதிரேசன் செட்டியார் எனப்படும் பிரதான பாத்திரத்தின் நெருங்கிய நண்பராக சண்முகம் பிள்ளை எனும் சண்முகம் பிள்ளை விளங்குதல். சண்முகம் பிள்ளை எனும் பாத்திரம் சண்முகம் பிள்ளை எனும் பாத்திரமானது துணை பாத்திரமாக விளங்குகின்ற போதிலும் கூட துணை பாத்திரமாக விளங்குகின்ற போதிலும் கூட கதையை நகர்த்தி செல்வதற்கும் நகர்த்தி செல்வதற்கு கதையை நகர்த்தி செல்வதில் பெரும் பங்காற்றுதல். மூன்றாவது விடயமாக கதிரேசன் செட்டியாரின் கடைக்கு மாதத்தில்
10 நாட்களாவது. வருகை தந்து. சிறிது நேரம். செட்டியாருடன் உரையாடிவிட்டு செல்லக்கூடிய நெருங்கிய நண்பராக விளங்குதல். சண்முகம் பிள்ளை. கடைக்கு வரும் சந்தர்ப்பங்களிலே அடிக்கடி ஊழியர்களுடன் கடிந்து கொள்ளக்கூடிய கதிரேசன் செட்டியார் அடிக்கடி ஊழியர்களுடன் கடிந்து கொள்ளக்கூடிய கதிரேசன் செட்டியார் சண்முகம் பிள்ளையின் வருகையை தனது பேச்சுக்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய நிறுத்தி வைப்பதற்குரிய ஒரு கருவியாக அல்லது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுதல். அடுத்த விடயமாக கடை பையன்களுக்கு சண்முகம் பிள்ளையின் வருகையானது
சண்முகம் பிள்ளையின் வருகையானது கொண்டாட்டமாக அமைதல். அடுத்தபடியாக கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வினை வெளிப்படுத்தக்கூடிய களத்திற்கு ஊழியர்களை அழைத்து செல்லும், மன்னிக்கவும், வாசகர்களை அழைத்து செல்லும் பாத்திரமாக விளங்குதல். உதாரணமாக, எப்ப வந்து பார்த்தாலும் எவனையாவது நிப்பாட்டி வச்சு பொறிவீங்களோ கொஞ்சம் அன்பா ஆதரவா இருக்கலாம், இல்லோ இருக்கலாமே. எனும் சண்முகம் பிள்ளையின் கூற்றிற்குரிய பதிலாக கதிரேசன் செட்டியாரிடமிருந்து நான் அன்பா ஆதரவா இல்லேண்டா இப்படி தொண்டை தண்ணி வத்த தொண்டை தண்ணி வத்த தொண்டை தண்ணி வத்த வச்சு கொண்டிருப்பேனோ பயக விருத்திக்கு வரணுமென்றுதானே
கத்தி கத்தி உசிரே போக போகுது. எனும் கூற்றானது இங்கே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வினை வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த களமாக அமைகின்றது. அதனை தொடர்ந்து கதிரேசன் செட்டியாரின் உடல் நலனில் அதிக அக்கறை கொண்டவராக விளங்குதல். இதற்குரிய உதாரணமாக அதிக அக்கறை கொண்டவராக விளங்குதல். இதற்குரிய உதாரணமாக சரி சரி எவ்வளவு நாள்தான் உடம்பு தாங்கும். எவ்வளவு நாள்தான் உடம்பு தாங்கும். நமக்கு பகவான் தொண்டைய வெண்கலத்திலேயா படைச்சிருக்கான். படைச்சிருக்கான் எனும் கூற்றானது இங்கே கதிரேசன் செட்டியாரின் உடல் நலனிலே கதிரேசன் செட்டியாரின் உடல் நலனிலே சண்முகம் பிள்ளை எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார் என்பதனை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகின்றது. அதனை தொடர்ந்து நியாயத்தை எடுத்துரைக்கும் கதாபாத்திரமாக விளங்குதல். எடுத்துரைக்கும் பாத்திரமாக விளங்குதல். அதாவது கோவில் திருவிழாவிற்கு செல்வதற்கு கடை பையன்கள் தன்னிடம் அனுமதி கேட்காமல் நின்றமையால் கதிரேசன் செட்டியார் ஊழியர்களை நோக்கி கடுமையாக பேசிய போது
பிள்ளை. குறுக்கிடுதல், குறுக்கிட்டு நியாயம் பேசுதல். முதலாளி சொல்லாம எப்படி, கடைய போட்டுட்டு சாமி பார்க்க போவாங்கள். உங்க பேச்சுல நியாயம் இல்லையே. செட்டியார் ஐயா, என்று கூறுதல். மேற்கண்ட வகையிலே எப்போதும் கடுமையான சுபாவத்தை உடைய கதிரேசன் செட்டியாரின் மனதில் உள்ள ஆழ்ந்த தியாக உணர்வை வெளிக்காட்டக்கூடிய தவிர்க்க முடியாத பாத்திரமாக விளங்குதல். அந்த வகையிலே 5வது வினாவாக தியாகம் எனும் சிறுகதையிலே சண்முகம் பிள்ளை பெறத்தக்க முக்கியத்துவம் எனும் வினாவானது எழுப்பப்பட்டுள்ளது. அதற்குரிய விடையாக கதிரேசன் செட்டியார் எனப்படும் பிரதான பாத்திரத்தின் நெருங்கிய நண்பராக சண்முகம் பிள்ளை விளங்குதல். சோமசுந்தரம் பிள்ளை கடையிலே வேலை பார்க்கத்தக்க 30 வருட அனுபவம் உள்ள கணக்கு பிள்ளையாக விளங்குகின்ற அதேவேளை சண்முகம் பிள்ளை கதிரேசன் செட்டியாரின் நெருங்கிய நண்பராக விளங்குதல். சண்முகம் பிள்ளை எனும் பாத்திரமானது துணை பாத்திரமாக விளங்குகின்ற போதிலும் கூட கதையினை நகர்த்தி செல்வதிலே பெரும் பங்காற்றுதல். ஏனெனில் கதையின் பிரதான கருப்பொருள் வெளிப்படும் சந்தர்ப்பமாகவும் அதற்குரிய காரணமாகவும் விளங்குவதே இங்கே சண்முகம் பிள்ளையாகத்தான் அமைகின்றார். ஆகவே அந்த பாத்திரத்தின் முக்கியத்துவமானது அவ்வளவிற்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக அமைகின்றது. கதிரேசன் செட்டியாரின் கடைக்கு மாதத்தில் 10 நாட்களாவது வருகை தந்து சிறிது நேரம் செட்டியாருடன் உரையாடி விட்டு செல்லக்கூடிய நெருங்கிய நண்பராக விளங்குதல்.
சண்முகம் பிள்ளை கடைக்கு வரும் சந்தர்ப்பங்களிலே அடிக்கடி ஊழியர்களுடன் கடிந்து கொள்ளக்கூடிய கதிரேசன் செட்டியார் சண்முகம் பிள்ளையின் வருகையை தனது பேச்சுக்களை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுதல். சண்முகம் பிள்ளை இங்கே கடைக்கு வருவதெல்லாம் அடிக்கடி இடைவிடாது ஊழியர்களை கடிந்து கொள்ளக்கூடிய கதிரேசன் செட்டியாரின் பேச்சுக்களை தற்காலிகமாக அவர் நிறுத்தி வைப்பதற்குரிய சிறந்த வாய்ப்பாக அவர் பயன்படுத்திக் கொள்கின்றார். அவருக்குரிய வாய்ப்பாகத்தான் அங்கே சண்முகம் பிள்ளையின் வருகை அமைகின்றது. கடை பையன்களுக்கு சண்முகம் பிள்ளையின் வருகையானது கொண்டாட்டமாக அமைதல். ஏனென்று சொன்னால் கதிரேசன் செட்டியாரின் தொடர்ந்த பேச்சுக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தக்க, அதாவது தற்காலிகமாக இடைநிறுத்தக்கூடிய தன்மை சண்முகம் பிள்ளைக்கு இருக்கின்றது. ஆகவே சண்முகம் பிள்ளையின் வருகையானது ஊழியர்களுக்கு, அதாவது கடை பையன்களுக்கு கொண்டாட்டமாகவே அமைகின்றது என்று சொல்லலாம். ஆகவே கதையில் பெறுகின்ற முக்கியத்துவமாக இவ்விடயங்கள் அமைகின்றன. கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வினை வெளிப்படுத்தக்கூடிய களத்திற்கு வாசகர்களை அழைத்து செல்லும் பாத்திரமாக விளங்குகின்றது. தியாக உணர்வானது அதுவரை வெளிப்படாத நிலையிலே கதிரேசன் செட்டியாருடன் சண்முகம் பிள்ளை உரையாடுகின்ற போதுதான் கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வுகள் வெளிப்படுகின்றது. எப்ப வந்து பார்த்தாலும் எவனையாவது நிப்பாட்டி வச்சு பொறிவீங்களோ, கொஞ்சம் அன்பா ஆதரவா இருக்கலாமே என்று சொல்லி சண்முகம் பிள்ளை கேட்கின்ற போது அதற்கு கதிரேசன் செட்டியார் விடையளிக்கின்றார், நான் அன்பா ஆதரவா இல்லையண்டா இப்படி தொண்டை தண்ணி வத்த வச்சு கொண்டு இருப்பேனோ, பயக விருத்திக்கு வரணும் என்றுதானே, கத்தி கத்தி உசிரே போக போகுது எனும் கூற்றானது இங்கே கதிரேசன் செட்டியாரின் தியாக உணர்வானது வெளிப்படக்கூடிய இடமாக அமைகின்றது. கதிரேசன் செட்டியாரின் உடல் நலனில் அதிக அக்கறை கொண்டவராக விளங்குதல். தினசரி எவ்வளவு நாள் தான் உடம்பு தாங்கும், அதாவது சரி எவ்வளவு நாள் தான் உடம்பு தாங்கும், நமக்கு பகவான் தொண்டையை வெண்கலத்திலேயா படைச்சு வச்சிருக்கிறான் என்று கூறுதல். நியாயத்தை எடுத்துரைக்கும் பாத்திரமாக விளங்குதல். இங்கே கதிரேசன் செட்டியார் அடிக்கடி ஊழியர்கள் மீது கடிந்து கொள்பவர். இவ்வாறாக கத்திக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே செண்பகவல்லியம்மன் என்னும் ஆலயத்தின் திருவிழா காலத்திலே திருவிழாவிற்கு செல்வதற்கு ஊழியர்கள் முதலாளியிடம் அனுமதி கேட்காமல் நின்ற போது அதற்கு கூட கதிரேசன் செட்டியார் அவர்களிடம் கடிந்து கொள்ளுகின்றார். இவ்வேளையிலே அவர்களை கடிந்து கொள்வது சரியல்ல என்று கூறி சண்முகம் பிள்ளை அங்கே நியாயத்தை எடுத்துரைக்கின்றார். எவ்வாறு என்று பார்த்தால், முதலாளி சொல்லாமல் எப்படி கடையை போட்டுட்டு சாமி பார்க்க போவாங்கள் என்று கூறுதல். உங்க பேச்சிலே நியாயம் இல்லையே செட்டியார் என்று கூறுதல். மேற்கண்ட வகையிலே எப்போதும் கடுமையான சுபாவத்தை உடைய கதிரேசன் செட்டியாரின் மனதில் உள்ள ஆழ்ந்த தியாக உணர்வை வெளிக்காட்டக்கூடிய தவிர்க்க முடியாத பாத்திரமாக விளங்குகின்றது. தியாகம் எனும் சிறுகதையிலே தவிர்க்க முடியாத பாத்திரங்களில் ஒன்றாக இங்கே சண்முகம் பிள்ளை என்னும் பாத்திரமானது விளங்குகின்றது. அந்த வகையிலே தியாகம் எனும் சிறுகதையிலே அவதானிக்கத்தக்க வினாக்களும் அதற்குரிய விடைகளும் என இந்த வகுப்பிலே அவதானித்திருக்கின்றோம். இந்த வினாவுடன் இப்பகுதிக்குரிய வினாக்கள் நிறைவினை எட்டி இருக்கின்றன. அடுத்த வகுப்பிலே இன்னொரு பகுதியுடன் சந்திப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.